அனைவருக்கும் வணக்கம். உத்தரகாண்டில் ருத்ராப்பூர் அப்படின்ற பகுதியில் ராணி அல்கீஸ் அப்படின்ற ஒரு தம்பதி இருக்காங்க. இந்த தம்பதிகளுக்கு ஒரு பெண் குழந்தையும் 2 ஆண் குழந்தையும் இருக்காங்க. இவங்களோட பொண்ணு பேர் வந்து சிவானி. இந்த பொண்ணுக்கு 18 வயசுக்கு மேலே ஆனதுனால பொண்ணுக்கு வந்துட்டு வரன் தேடுறாங்க. இந்த மாதிரி மாப்பிள்ளை பார்க்கும்போது புரோக்கர் கிட்ட வந்து ரொம்ப நல்ல கேரக்டராக இருக்கணும் பையன், அதே சமயத்தில் நல்ல வசதியாக இருக்கணும் குடும்பம்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு வழியாக வந்து தேடி பிடிச்சி நல்ல வசதியான மாப்பிள்ளையை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நல்லபடியாக வந்து நிச்சயதார்த்தமும் வந்து முடிஞ்சிருது. இந்த ராணி என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னோட ஹஸ்பண்டான அல்கீஸ் கிட்ட வந்துட்டு நான் வந்து என்னோட அண்ணனை வந்துட்டு எங்கள் ஊரில் போய் பார்த்துட்டு வரேன். ஏன்னா நம்ம பொண்ணுக்கு வந்துட்டு கல்யாணம் ஆக போகுது. அவங்கள பார்த்துட்டு பேசிட்டு வரேன். இந்த கல்யாண தேதியெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறனால நான் அங்கே போயிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. இவரும் வந்துட்டு சரி போயிட்டு வாமான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. இந்த ராணியோட அப்பா அம்மாவோட ஊர் வந்துட்டு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சனயா தன்சிங் அப்படின்ற ஊர். இந்த ராணிக்கு வந்துட்டு மொத்தம் 2 அண்ணன் இருக்காங்க. ஒருத்தர் பேர் வந்து லகன், இன்னொருத்தர் பேர் வந்து ராமு. 2024 மார்ச் 15ஆம் தேதி இந்த ராணி வந்து தன்னோட அப்பா அம்மா ஊரான சனயா தன்சிங் அப்படின்ற ஊருக்கு வந்துட்டு கிளம்பி போகிறாங்க. அந்த கிராமத்துக்கு போனதுக்கப்புறம் தன்னோட கணவருக்கு வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி நல்லபடியாக வந்து ஊருக்கு வந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்த நாள் ஆயிடுது. அடுத்த நாள் காலையில் வந்துட்டு இந்த அல்கீஸ் வந்துட்டு கால் பண்ணும்போது இந்த பொண்ணோட மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. மறுபடியும் கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து திரும்ப வந்து கால் பண்ணுறாரு. தன்னோட மனைவி ராணியோட மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃப்லேயே தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாருன்னா, தன்னோட மனைவி ராணியோட அண்ணனுக்கு கால் பண்ணுறாரு, இந்த லக்கனுக்கு. கால் பண்ணி உங்களை பார்க்குறதா தான் ராணி வந்தேன்னு சொன்னால், இப்போ வந்து கால் பண்ணால் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, பக்கத்தில் இருக்காளான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், அக்கா வந்து என்னை வந்து பார்க்க வந்தாங்க. பார்த்துட்டு பேசிவிட்டு அடுத்தது வந்து ராமு வீட்டுக்கு போனாங்க. அதுக்கப்புறம் எனக்கு தெரியல, நான் வேணா ராமுக்கு கால் பண்ணிவிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லி லக்கன் சொல்லியிருக்காரு. அடுத்தது உடனடியாக வந்து லக்கன் வந்து ராமுக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணி அக்கா அங்கே வந்திருக்காங்களான்னு கேட்கும்போது, ஆமாம் அக்கா வந்துட்டு என்கிட்ட பேசிவிட்டு ரிட்டன் கிளம்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ராமு சொல்லியிருக்காரு. இப்போ உடனடியாக என்ன பண்ணுறாங்கன்னா, லக்கன் ராமு 2 பேரும் சேர்ந்து அந்த வில்லேஜில் வந்து தேடுறாங்க. அந்த மாதிரி தேடும்போது அவங்க அக்கா ராணியை வந்து ஆளே காணோம். இப்போ உடனடியாக தன்னோட மச்சான் இவருக்கு கால் பண்ணுறாரு, அல்கீஸுக்கு கால் பண்ணி இது மாதிரி ராணியை வந்து எங்கே தேடியும் கிடைக்கவே இல்லைன்னு சொல்கிறாங்க. இமீடியட்டாக கிளம்பி அவரும் இந்த கிராமத்துக்கு வந்துடுறாரு. ஸோ 3 பேரும் சேர்ந்து தேடுறாங்க. எங்கே தேடியும் வந்து இந்த ராணியை வந்து ஆளே காணோம். இதே மாதிரி இவங்க வந்து தேடிக்கிட்டே இருக்காங்க. நாட்கள் தான் போய்கிட்டே இருக்க தவிர ராணியை வந்து ஆளவே காணோம். ஸோ மார்ச் 21ஆம் தேதி சுபாஷ் நகர் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு இந்த ராணியை காணோம் அப்படின்னு சொல்லி ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க. இப்போ போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க தரப்புலேருந்து வில்லேஜ் மக்கள் எல்லாருக்கிட்டையும் விசாரிக்கிறாங்க. எல்லா பக்கமும் வந்து தேடி பார்க்குறாங்க. அந்த மாதிரி எங்கே தேடியும் எந்த ஒரு க்ளூவும் வந்து போலீஸுக்கு கிடைக்கவே இல்லை. திரும்ப வந்து நாட்கள் போய்கிட்டே தான் இருக்குது. ஆனால் ராணியை வந்து ஆளே கண்டுபிடிக்க முடியல. இருந்தாலும் இந்த லக்கன் என்ன பண்ணுறாருனாக்கா, தன்னோட தம்பி ராமுக்கிட்ட வந்துட்டு இது மாதிரி வா அக்காவை போய் தேடலாம்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு பக்கம் தேடுறாங்க. ஆனால் இந்த மாதிரி ராமுவை கூப்பிடும்போது ராமு வந்துட்டு சில சமயம் வரமாட்டாரு. நான் வந்து வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதாவது இந்த ராணி காணாமல் போனதுலேருந்து இந்த ராமுவோட ஃபேஸில் வந்து கொஞ்சம் கூட வந்து ஒரு வருத்தம் எதுவுமே இல்லாமல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி காணாமல் போன நபரை வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கூப்பிட்டா எனக்கு வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்திருக்காரு. ஸோ இப்போ வந்துட்டு இந்த லக்கனுக்கு வந்து ராமு மேலே கொஞ்சம் வந்து டவுட் வர ஆரம்பிக்குது. இப்போ லக்கன் என்ன பண்ணுறாருன்னா, ராமுவோட வீட்டுக்கு வந்துட்டு வாடா போய் தேடி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாரு. வழக்கமாக வந்து வீட்டுக்குள்ளே விட்ட நபர் வந்து இப்போ வந்துட்டு வீட்டுக்குள்ளே விடமாட்டேங்கிறாரு. ஸோ இப்போ வந்து லக்கனுக்கு வந்து இன்னும் வந்து டவுட் வந்து ஜாஸ்தி ஆகுது. அடுத்து என்ன பண்ணுறாருன்னா, ராமு இல்லாத நேரமாக பார்த்து அவங்க வீட்டுக்கு போகிறாரு. போயிட்டு இவன் ஏன் நம்மளை வந்து வீட்டுக்குள்ளே விடமாட்டேங்கிறான், அதே சமயத்தில் ராணியை வந்து தேடணும்னு சொல்லி கூப்பிட்டாலும் வரமாட்டான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே போய் செக் பண்ணி பார்க்குறாரு. அந்த மாதிரி செக் பண்ணும்போது ராணியோட பர்ஸ் அந்த இடத்துல கிடக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க தூங்கிட்டு இருக்கக்கூடிய கட்டிலுக்கு அடியில் வந்துட்டு புதுசாக வந்து ஏதோ ஒரு சிமெண்ட் தளம் போட்ட மாதிரி இருக்குது. ஸோ இதை பார்த்து அவருக்கு ரொம்ப சந்தேகம் அதிகமாகி போலீஸுக்கு திரும்ப இன்ஃபார்ம் பண்ணுறாரு. இன்ஃபார்ம் பண்ணதும் போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, டைரெக்டாக கிளம்பி இங்கே ஸ்பாட்டுக்கு வந்துட்டு அந்த சிமெண்ட் தரையை பார்க்குறாங்க. அது மாதிரி பர்ஸையும் பார்க்குறாங்க. இப்போ அந்த ராமுக்கிட்ட கேட்குறாங்க இது என்னதுன்னு கேட்கும்போது அவரால் எதுவுமே பேச முடியல. திருன்னு முழிச்சுக்கிட்டு தான் நிற்கிறாரு. இப்போ இமீடியட்டாக அந்த இடத்துல குழி தோண்டி பார்க்குறாங்க. அந்த மாதிரி தோண்டும் போது இந்த ராணியோட சடலம் இருக்குது. ஸோ இதை எடுத்து போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அட்டாப்சிக்காக வந்து ஜிஹெச்சுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ இதை வந்து ஒட்டுமொத்த வில்லேஜ் மக்களும் பார்க்குறாங்க. சொந்த அக்காவே வந்து கொலை பண்ணிட்டானா அப்படிங்கிற மாதிரி பார்த்து ரொம்ப கேவலமாக எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ போலீஸ் வந்துட்டு இந்த ராமு வந்து கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி விசாரிக்கும் போது உங்களுக்கு வந்து என்ன நடந்தது, உங்கள் அக்காவை என்ன பண்ணுன்னு சொல்லி டீட்டெயிலாக கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி கேட்கும்போது தான் பல உண்மைகள் வந்து வெளியில் வருது. அதாவது இந்த ராணி வந்துட்டு கிளம்பி தன்னோட 2 தம்பிகளையும் பார்க்குறக்காக இங்கே வந்திருக்காங்க. இந்த கிராமத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு லகனோட வீட்டுக்கு போகிறாங்க. அந்த நபரை பார்த்துட்டு பேசிட்டு திரும்ப என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ராமு வீட்டுக்கு வராங்க. ராமு வீட்டுக்கு வரும்போது ராமு ஆள் இல்லை. திரும்ப லக்கன் வீட்டுக்கே வர்றாங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னா, ராமு வந்துட்டு நைட் டயத்தில் தான் வர்றாரு. ஒரு 10 மணிக்கு மேலே தான் வர்றாரு. வந்தது தெரியவும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, திரும்ப வந்து தன்னோட தம்பியை பார்க்குறக்காக ரிட்டன் வீட்டுக்கு போகிறாங்க, ராமு வீட்டுக்கு. மார்ச் 15ஆம் தேதி நைட்டு ஒரு 11 மணி இருக்கும். இந்த டயத்தில் இந்த ராமுவும் இந்த ராணி 2 பேரும் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த ராமு என்ன சொல்கிறாருன்னா, அக்கா நாம் வந்து சரக்கு அடிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இவர் ஏன் இந்த மாதிரி கேட்குறாருனாக்க, ஆல்ரெடி வந்து இந்த ராணிக்கு வந்து சரக்கு அடிக்கிற பழக்கம் இருக்குது. இவங்க வந்து அடிக்கடி வந்து சரக்கு அடிச்சிட்டு இருப்பாங்க.
அதனால் இந்த மாதிரி கேட்கவும் ராணியை வந்து ஓகேன்னு சொல்கிறாங்க. இந்த ராமு போயிட்டு சரக்கு வாங்கிட்டு வர்றாரு. வாங்கிட்டு வந்தது 2 பேரும் வந்து ஃபுல்லாக சரக்கு அடிக்கிறாங்க. அடித்ததுக்கப்புறம் இந்த ராமு வந்துட்டு இந்த ராணி பின்னாடி வந்து அவங்களோட துப்பட்டாவால் கழுத்தை நெரிச்சு அந்த இடத்துல வந்து முடிச்சு கட்டிடுறாரு. ஸோ எதுக்காக இந்த நபர் வந்து இந்த மாதிரியான ஒரு காரியத்தை பண்ணாருன்னு சொல்லி மறுபடியும் வந்து போலீஸ் கேட்குறாங்க. இப்போ பாடியை வந்துட்டு போலீஸுக்கு தெரியாமல் டிஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிறக்காக ஒரு மூட்டை ஆல்ரெடி வந்து சிமெண்ட் வாங்கிட்டு வந்து வச்சுருக்காரு. அந்த மூட்டை சிமெண்ட்டை பக்கத்தில் வச்சுட்டு ஆல்ரெடி வந்து ஒரு 4 அடியில் வந்து குழி தோண்டுறாரு. குழி தோண்டி அவங்க வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணை வந்து போட்டு சிமெண்ட்டை போட்டு ஃபுல்லாக வந்து மூடிடுறாரு. இந்த குழிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ராணி போட்டிருந்த அந்த செருப்பாக இருக்கட்டும், அவங்களோட மொபைல்னு சொல்லி அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் உள்ளே போட்டுறாரு. இதில் ஒன்றே ஒன்று அவங்க பர்ஸு மட்டும் வெளியிலே இருக்குது. அதை வந்து அவர் வந்து கவனிக்கலை. இந்த பொண்ணை வந்துட்டு அந்த இடத்துல வந்து புதைச்சதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கு மேலே வந்து கட்டில் போட்டு இவர் வந்து தூங்கிட்டு இருக்காரு. கடந்த 18 நாளாக வந்துட்டு இது மாதிரி சடலத்துக்கு மேலே தான் தூங்கிட்டு இருந்திருக்காரு. இந்த ராமு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி அது ராமுவோட ஒய்ஃபாக இருக்கட்டும், ராமுவோட குழந்தைங்களாம் எங்கே அப்படின்னாக்க அவங்க வந்து ஹோலி பண்டிகை கொண்டாடுறதுக்காக தன்னோட மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு. அனுப்பிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு மூட்டை சிமெண்ட்டை வாங்கிட்டு வந்து ஆல்ரெடி வந்து ரெடியாக வச்சுருக்காரு. இந்த மாதிரி இவர் வந்து பக்காவாக பிளான் பண்ணி தீர்த்து கட்டுற அளவுக்கு அவங்களுக்குள்ள என்ன நடந்ததுன்னு சொல்லி டீட்டெயிலாக கேட்குறாங்க. அதாவது இந்த ராணி வந்துட்டு தன்னோட பொண்ணுக்கு வந்துட்டு மாப்பிள்ளை பார்த்ததுக்கப்புறம் தன்னோட 2 தம்பிகள்கிட்ட வந்துட்டு சொல்கிறாங்க, இது மாதிரி வந்து பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் என்ன நடக்குதுனாக்க இந்த ராமு வந்துட்டு இவங்க ராணி வீட்டுக்கு வரான். வந்து அக்கா இது மாதிரி என்னால் வந்து ரொம்ப முடியல, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், நான் வந்து ஒரு டெம்போ வாங்க போகிறேன், எனக்கு வந்து கொஞ்சம் பணம் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். கேட்டதும் இந்த ராணி என்ன பண்ணுறாங்கனாக்கா, என்கிட்ட கையில் பணம் இல்லை, இந்த கல்யாண செலவுக்காக தான் பணம் இருக்குது, வேணால் அதை தர்றேன், கல்யாணத்துக்குள்ளே பணத்தை திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேன்னு சொல்லி இவனும் 51,000 ரூபா பணத்தை வந்து வாங்கிட்டு போகிறான். வாங்கிட்டு போயிட்டு இவன் வந்துட்டு சொன்ன மாதிரி வந்து டெம்போ வாங்கி ஓட்டுறாரு. ஆனால் சரியாக வந்துட்டு பிஸ்னஸ் வந்து போகலை, ரொம்ப லாஸ் ஆக ஆரம்பிக்குது. லாஸ் ஆனதுனால இந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியல. இருந்தாலும் ராணி வந்து திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி கேட்கும்போது இவனுக்கு வந்து கோபம் அதிகமாகுது. என்ன இது மாதிரி நம்மளை வந்து திரும்ப திரும்ப பணத்தை கேட்டுகிட்டே இருக்காங்க, நம்ம கையில் பணம் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு தான் தன்னோட அக்காவே வந்து முடிச்சு கட்டணும்னு சொல்லி ஒரு பிளானில் இருந்திருக்கான். ஸோ பக்காவாக வந்துட்டு பிளான் பண்ணி என்ன பண்ணுறான் அப்படின்னாக்க தன்னோட ஒய்ஃபு குழந்தைங்க எல்லாரையும் வந்துட்டு அவங்க மாமியார் வீட்டுக்கு ஹோலி பண்டிகைக்காக வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. இது வந்து பக்காவாக வந்து தன்னோட அக்காவை தீர்த்துக்கட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து அனுப்பப்பட்ட ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் தன்னோட வீட்டில் வந்து ஒரு மூட்டை சிமெண்ட்டை வந்து ஆல்ரெடி வந்து வாங்கிட்டு வந்து வச்சிடறாரு. இதெல்லாம் என்ன பண்ணுறாங்கனாக்கா தன்னோட அக்கா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வேணும்னே வந்து சரக்கு அடிக்கலான்னு சொல்லவும் இந்த பொண்ணு வந்துட்டு சரக்கு அடிக்கிறாங்க. ஃபுல்லாக வந்து சரக்கு அடித்ததுக்கப்புறம் தன்னோட அக்கா பின்னாடி வந்துட்டு அவங்க போட்டிருந்த துப்பட்டாவாலே வந்து கழுத்தை நெரிச்சு அந்த இடத்துல முடிச்சு கட்டிடுறாரு. தீர்த்து கட்டினதுக்கப்புறம் அவங்க வீட்டிலே வந்து ஒரு 4 அடிக்கு வந்து குழி தோண்டுறாரு. குழி தோண்டி இந்த ராணியை உள்ளே போட்டுட்டு அவங்க போட்டிருந்த அந்த செருப்பாக இருக்கட்டும், மற்ற திங்ஸு செல்ஃபோன் எல்லாத்தையும் தூக்கி உள்ளார போட்டு ஃபுல்லாக மூடி சிமெண்ட் ஆல்ரெடி வந்து ஒரு மூட்டை வாங்கிட்டு வந்ததுனால ஒரு தலை மாதிரி போட்டு ரெடி பண்ணிடுறாரு. ஸோ இந்த மாதிரி மூடினதுக்கப்புறம் போலீஸால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினச்சிட்டு அதுக்கு மேலே வந்து கட்டில் போட்டு தூங்க ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ போலீஸ் வந்து கேட்கும்போது இந்த 51,000 ரூபா பணத்துக்காக உன் அக்காவை வந்து இந்த மாதிரி கொலை பண்ணியான்னு சொல்லி கேட்கும்போது அந்த நபர் வந்து இந்த பணத்துக்காக மட்டும் நான் வந்து இது மாதிரி பண்ணலை, இன்னும் என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்கா எங்கள் அக்கா வந்துட்டு நல்லா சரக்கு அடிக்கிற பழக்கம் இருந்திருக்கு, ஒரு கிராமத்தில் வந்துட்டு இது மாதிரி சரக்கு அடிச்சுட்டு எங்களோட பேரை வந்து கெட்ட பேராக்குறாங்க. அதாவது கண்ட இடத்துல பார்த்தீங்கன்னா சரக்கு அடிச்சுட்டு மட்டையாக கீழே விழுவுறது, ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி கீழே விழுந்தாக்க பார்க்குறவங்க எல்லாரும் எங்களை தப்பாக பேசுனாங்க, ரொம்ப ரொம்ப கேவலமாகவே பேசிகிட்டு இருந்தாங்க, அதனால தான் எங்களோட மானத்தை வாங்குறாங்க அப்படிங்கிறதுனால எங்கள் அக்கா வந்து முடிச்சு கட்டினேன்னு சொல்லி போலீஸ்கிட்ட சொல்லியிருக்காரு. ஏப்ரல் 3ஆம் தேதி வந்து இந்த ராமு வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலே போடுறாங்க. இந்த கேஸில் இந்த ராமு அண்ட் ராணியை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.